Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரெண்டு படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச படங்கள் தான். ஃபஸ்ட்டு வந்து மெரசல் அண்ட் ரெண்டாவது வந்து பட்டாசு. ஏன் இந்த ரெண்டு படங்களை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இது பல வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி நான் யோசிச்சு வச்சேன். பட் யூடியூப் சேனலை தேடி பார்த்தா எதுலேயுமே இந்த ரெண்டு படங்களை வந்து கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. பட் நான் இதை ஆல்ரெடி என் மைண்டில் வந்து ஓட்டி பார்த்துட்டு இதை வீடியோ பண்ணலான்னு எப்போயோ நினச்சேன். பட் சரி ஓகே, இன்றைக்கி அந்த ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ண போகிறேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம மெரசல் படத்தை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். படம் ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரில் வந்து ஒரு விஜயை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவரோட வாய் மூலியமாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவர் வந்து ஒரு ஃபாரின் போகிற மாதிரி, அந்த ஃபாரினில் வந்து அவருக்கு வந்து பெஸ்ட்டு சர்ஜரி டாக்டர் சொல்லி ஒரு அவார்டு தருவாங்க. அண்ட் அந்த காஜல் அகர்வால் வருவாங்க, ஒரு பாட்டு நடக்கும், அண்ட் ஒரு வில்லனை வந்து கொலை பண்ணுவாங்க. அண்ட் அடுக்கடுத்து திரும்ப சென்னைக்கு வருவாங்க, ஒரு பாட்டு வரும், சமந்தா வருவாங்க, சமந்தா வர பாட்டு வரும். அண்ட் அதுக்கடுத்து ஒரு என்ன நடக்கும்னு தெரியலையே, சமந்தா வந்து பார்ப்பாங்க, ஒரு லவ் பண்ணுவாங்க, மேரேஜ் இருக்கும் போகும். அண்டு எஸ்ஜே சூர்யா வருவார். எஸ்ஜே சூர்யாவுக்கு அடுத்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று நடக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு 4-5 அந்த இன்சிடெண்ட், அந்த ஒரு பொண்ணு செத்து போயிடல, அந்த பொண்ணு செத்து போனதுக்கு யாரெல்லாம் ரீசன் அவங்கள வந்து ரெண்டாவது விஜய் வந்து கொலை பண்ணியிருப்பார். அண்ட் அதுக்கு அடுத்து மூவ் ஆகும்போது இன்ட்ரோவில் தான் தெரிய வரும், இங்கே வந்து 2 விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோவில் தெரிய வரும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக அவங்க அப்பா வெற்றிமாறனுடைய கதை வந்து வரும். அண்ட் அவங்க ஒய்ஃபுக்கு நடந்த கொடுமை, அங்கே ஹாஸ்பிட்டல் கட்டதை கட்டி அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது அவங்க குழந்தை இறந்து போய்டும், அவங்க ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்க, அண்ட் விஜய் இறந்து போயிடுவாங்க. அவர் இன்னொரு பையனுமே பாட்டில் அடிப்பட்டு மயக்க போட்டு ரொம்ப கொடூரமான ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்திருக்கும். பட் அப்பா அம்மா இறந்து போயிடுவாங்க, 2 பசங்களுமே உயிரோடு இருப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இந்த விஷயங்கள் தெரிய வரும்போது ரெண்டாவது பையனை மாறன் வந்து இதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்கள வந்து பழி வாங்குற மாதிரி, அண்ட் இந்த மெடிக்கல் மாஃபியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தர கொலை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அதாவது இப்போது இவ்வளோ சொன்ன கதையில் வந்து இந்த ஹீரோயின்ஸு, அந்த சாங்கு, காமெடி, அதுக்கு அடுத்து வர எஸ்ஜே சூர்யா, இந்த எல்லா ட்ராக்கையும் எடுத்துகிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கதையாக பார்த்தோம் அப்படின்னா, வெற்றிமாறன் இருக்கார், அவங்க ஒய்ஃபு, அவங்களோட பையன் இருக்காங்க. அந்த ஊரில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, ஹாஸ்பிட்டல் ஒரு கோவில் கட்டுற ஃபங்க்ஷனில் 3 பசங்க ஏதோ இறந்து போயிடுவாங்க, 2 பசங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ அங்கே கோவில் கட்டாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க. ஹாஸ்பிட்டல் கட்டியதுக்கு அப்புறமேட்டு அந்த ஹாஸ்பிட்டலை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற நினைக்கிற எஸ்ஜே சூர்யாவால் அந்த ஹாஸ்பிட்டலை கட்டின விஜயும், அவங்க ஒய்ஃபு அண்ட் அவங்க பசங்க பெரிய பிரச்சனையும் அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த அதுக்கடுத்தபடியாக அப்பாவை கொன்ன வில்லனை பழி வாங்குகிற விஷயமா அவங்க பையன் வந்து டைரெக்டாக அவங்க அப்பாவை வந்து கொன்ன வில்லனை பழி வாங்காமல் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் நடக்கக்கூடிய எரஸுக்காக காரணம் யாராக இருக்காங்களோ அவங்கள கொலை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்பாவை கொன்ன வில்லனை பழி வாங்குற கதை தான் இது, சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ இப்போது இதான் வந்து மெரசல் படத்தில் கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதே சைடு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாஸ் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். இதில் தனுஷ் நடிச்சிருப்பார். டைரக்டட் பை துரை செந்தில்குமார் அப்படின்னு நினைக்கிறேன். காக்கி சட்டை எதிர்னி சில படம் டைரக்ட் பண்ணவர் தான், அந்த கொடி படத்தை டைரக்ட் பண்ணவர் தான், அவர் தான் பட்டாஸ் படம் டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஓகே, இந்த படத்தில் என்னங்க மெரசலுக்கும் பட்டாஸுக்கும் என்ன காம்போ, என்ன விஷயங்கள் ஒத்து போகுது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒத்து போகுது. அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பையனாக வந்திருப்பார் தனுஷ், அண்ட் அவர் ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஒரு பாக்ஸிங் அகாடமிலேயோ போயிட்டு அவங்க வந்து திருடுவாங்க. அண்டு வில்லன் மீட் பண்ணுவார். அண்டு ஸ்னேகா இருப்பாங்க, அவங்க ஒரு பிரச்சனை மாட்டியிருப்பாங்க, ஜெயிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஏன் ஜெயிலுக்கு போனாலும் அவங்க ஃபாரினர்ஸ் 2 பேர் கொண்டதுக்காக அவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அண்டு ஜெயிலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க பையனை தேடி போகிற மாதிரி வந்திருக்கும். அண்டு அவர் பையனுக்குமே வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும், 2 கையிலுமே ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்டு ஸ்னேகா அவங்க வந்து ஒரு பிரச்சனை மாட்டும் போது தனுஷ் வந்து அந்த ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வித்தை, என்ன வித்தை, அது பேர் அடிமுறை. அந்த அடிமுறையில் வந்து தனுஷ் வந்து அவர் உடம்புலே வந்து அந்த அடிமுறைன்றது வந்து இருக்குது, நேச்சுரலாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபைட் ஒரு அடிமுறையில் வந்து அவர் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாம் அடித்து போட்டிருப்பாரு. அண்ட் இன்னொருத்தர் வந்து ஒரு கதை சொல்லுவார், இந்த மாதிரி
உங்கள் அப்பா வந்து அடிமுறையில் வந்து பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மெர்சல் படத்தக்கூடிய வெற்றிமாறன் கேரக்டரும் பட்டாசு படத்தக்கூடிய இந்த அவங்க அப்பா தனுஷ் கேரக்டரும் ஒரே மாதிரி ரீச் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அடிமுறை சொல்லிட்டு ஒரு கலை இருக்கும். அங்கே தனுஷ் வந்து அது ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். பட் அவர் மாஸ்டருடைய பையனுக்கு வந்து அது பிடிக்காமல் போய் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் கிக் பாக்ஸ் கற்றுக்கு போயிருப்பார். அண்ட் இங்கே அவங்க ஸ்னேகாவை லவ் பண்ணுவாங்க. அண்ட் இதை வந்து இந்த அடிமுறை என்றதை வந்து கவர்மெண்ட்டிட கொண்டு போகணும்னா இதை வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலையாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து கிராமத்தில் வந்து ஒரு பெரிய உங்களுக்கு தெரியும்ல ஒரு ஸ்கூல் மாதிரி கட்டி அதை எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு ப்ராப்பராக சர்டிஃபைடு பண்ணி காட்டுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடிமுறை கற்றுக்கிட்ட ஒருத்தர் வந்து போலீஸாக போகும்போது உனக்கு என்ன பேக்ரவுண்டு கேட்கும்போது நான் அடிமுறை கற்றுருக்கேன், சரி சர்டிஃபிகேட் எதாவது காட்ட எதுவுமே இருக்காது. ஸோ அது போலீஸ் ஆக முடியாதது அதனால அவர் வந்து இறந்து போயிருப்பார். ஸோ இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் இறந்து போகிற போலீஸ் ஆக முடியாமல் இறந்து போகிற ஒரு கேரக்டரும் அண்ட் இங்கே மெர்சல் படத்தில் ஒரு பொண்ணு அந்த 10 நிமிஷத்தில் காப்பாற்றிருக்கலாம் சொல்கிற அந்த பொண்ணு கேரக்டரும் மேட்ச் ஆகும். நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும் மேட்ச் ஆகும். அண்ட் இந்த ஒரு காலத்துக்கு அப்புறமேட்டு தான் தனுஷ் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த அடிமுறையை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கவர்மெண்டில் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு கலையாக மாற்ற சொல்லிட்டு முயற்சி பண்ணுவார். இங்கே தான் வருவார் அந்த மாசோட பையனான வில்லன். ஸோ இந்த வில்லன் கேரக்டரும் ஜெயசூர்யா கேரக்டர் ஒன்று தான். இவர் ஊர்லேருந்து வருவார். இப்போ வந்து அவருக்கு என்னென்னா அவர் ஏதோ படத்துக்காகவோ எதுக்கோ வருவார் தான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு உடனே கோச்சேரி கிளம்பி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. தனுஷ் தான் ஃப்ரெண்டு. அண்ட் அவர் கூட வந்த சில பேரை வந்து இவர் பாக்ஸிங்கும் அவங்க கிக் பாக்ஸிங்கில் வந்து சண்டை போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் தனுஷ் தான் ஜெயிச்சிருப்பார். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து அங்கே பெரிய பிரச்சனை நடக்கும். தனுஷ் இறந்து போயிருப்பார். ஸோ இப்போது அங்கே அடிமுறையை வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலையாக மாற்றுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுற இடத்துலாம் கட்டுறாங்க. அங்கே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கோம் படத்தில் ஒரு மைதானம் உருவாக்கி ஒரு ஸ்கூல் மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இங்கே ஸ்கூல் அடிமுறைக்காக ஸ்கூல் உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயமும் மெர்சல் படத்தில் கோவிலுக்கு தவிர்த்து அங்கே ஹாஸ்பிட்டல் உருவாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் மேட்ச் ஆகி போகுது. இங்கே அடிமுறை, இங்கே வந்து ஹாஸ்பிட்டல். ஸோ இது 2 விஷயம் டிஃப்ரெண்ட். அவங்க உருவாக்குன அந்த ஸ்கூல்லையே தனுஷ் வந்து எரிஞ்சு போய் அதை சாகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இங்கேயும் இவங்க உருவாக்குன ஹாஸ்பிட்டல்லையே விஜய் வந்து இறந்த பிறகு காமிச்சிருப்பாங்க. ஸோ இது 2 மேட்ச் ஆகுது. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக ஸ்னேகா போயிட்டு என் புருஷன் ஏன் கொன்று அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு பிரச்சனை நடந்து ஸ்னேகா வந்து யாரையும் கொலை பண்ணுற மாதிரி கொன்னுக்க மாட்டாங்க, பட் கொன்ன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய பையன் அவரோட ஸ்னேகாவுடைய பையன் இருக்காங்களே அவருக்கு வந்து அடிபட்டு எல்லாமே மறந்து போகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே மெர்சல் படத்தில் ஃபஸ்ட் ஒரு சின்ன பையனை பார்த்து அந்த சின்ன பையன் தலை அடிபட்டு அவருக்கு மறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இங்கே தனுஷோடைய பையன் இருக்காருல அவரும் வந்து சின்ன சின்ன நடந்த மறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் மேட்ச் ஆகுது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக தனுஷுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடிமுறை ஸ்டைல்லே போயிட்டு அவங்கள வந்து நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இவரே அவங்க அப்பாவை கொண்டவனை பழி வாங்க போயிருப்பார். ஸோ இப்போ நான் இங்கே மெர்சல் படத்தையும் பட்டாசு படத்தையும் ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா, நீங்கள் இந்த 2 படத்தையும் சைடு பை சைடு வச்சு ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை 2மே வந்து சைடு பை சைடு ஓட்டி பார்த்தீங்கன்னா 2மே ஒரே சீன்ஸ் தாங்க. படத்துலையுமே 2மே ஒரே ஸ்க்ரீன் ப்ளே தான். அந்த மொத்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இங்கே கட் பண்ணி இங்கே பேஸ் பண்ண மாதிரி தான். இங்கே அந்த மெடிக்கல் மாஃபியா அந்த ஹாஸ்பிட்டல் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே வந்து அடிமுறை அந்த கலை இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு வாட்டி இந்த பட்டாசு படத்தையும் மெர்சல் படத்தையும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே புரியும். மெர்சல் படத்தோட காப்பி தான், பக்கா காப்பி தான் இந்த பட்டாசு. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் அப்படியே நான் மறந்துட்டு வேறு வேலை பார்க்க போயிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து இதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். மேபி இந்த வீடியோவுக்கு பார்க்க மாட்டேங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமாம்ல 2 ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு படத்தை போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு டாட்டா பை.